ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்னோடய ரிங் கலெக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரிங்ஸ் போட ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஒரு 7th to 8th படிக்கும்போதுலேருந்தேவும் கையில் ரிங்ஸ் போட்டிருப்பேன். நான் நிறையா ரிங்ஸ் மாற்றிட்டேன். ஒரு 4 years 5 years ஒர்க்காக நான் ரிங்ஸ் மாற்றிட்டே தான் இருப்பேன். ஸோ இப்போ என்கிட்ட கரண்ட்டாக இருக்கிற இந்த ரிங்ஸை பற்றி உங்கள்கிட்ட நான் காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிங் தான். ஸோ இந்த ரிங் ஜோசால்காஸில் தான் வாங்கினது. இது டைமண்ட் ரிங். இது ஒரு 5-6 years இருக்கும் இந்த ரிங் நான் போட்டு. இதில் ஒரு நெளிவு கூட ஆகலை. இது நான் டெய்லி போட்டிருப்பேன். என்னோடய ஃபிங்கர்ஸில் டெய்லியுமே இருக்கும். இந்த நைட்டு தூங்க போகும்போது கழட்டி வைக்கிறாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ 5 yearsஸாக கண்டினியூஸாக டெய்லி 365 daysமே நான் இந்த ரிங் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இதில் ஒரு நெளிவு கூட வரல. இது நான் ரைட் ஹேண்டில் போடுற ரிங்கு. ஸோ இது என்கிட்ட இருக்கிறதுல ஒரே ஒரு டைமண்ட் ரிங் இது மட்டும்தான். இதுக்கு முன்னாடி ஒரு ரிங் வச்சுருந்தேன். அது ரொம்ப சின்னதாகிடுச்சு. ஸோ அதை மாற்றியாச்சு. ஸோ என்கிட்ட இருக்கிறது இப்போ டைமண்ட் ரிங் பார்த்திங்கன்னா இது ஒன்று தான் இருக்குது. எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் ரிங் இது. ஸோ எப்பயுமே இது என் கையில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரிங்கு. இதில் பார்த்திங்கன்னா 2 மீன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி நான் இந்த மாதிரி ரிங்ஸ் போட மாட்டேன். இன்னொன்று நீங்கள் ரிங் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் கேஸ்டிங் பீஸாக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரம் நெளிஞ்சிரும். ஸோ என்னோடய இதை பாருங்கள், இது எனக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கும். பட் நம்ம இது ஒர்க் பண்ணும்போது, நம்ம கிச்சனில் வேலை செய்யும்போது, இல்லை கனமாக ஏதாவது தூக்கும்போது இந்த மாதிரி நெளிஞ்சிருது. கேஸ்ட் பண்ணி வாங்குகிற ரிங்ஸ் முக்கால்வாசி எல்லாமே என்ன ஆகும்னா இந்த மாதிரி நெளிஞ்சிரும். பட் ஸ்டோன் இல்லாமல் வாங்குறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டோனோடு வாங்கினோன்னா அதுக்கும் நம்ம